ராகுல் காந்தி வராதுக்கான காரணம் என்ன சார்? ராகுல் காந்திக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்ததில் முழு விருப்பம் இல்லை என்பது வெளிப்படையான செய்தி. ராகுல் காந்தி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கத்தான் விரும்பினார். கடைசி நேரத்தில் திமுக கூட்டணி வந்தது. இதில் ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை. ஆகவே ராகுல் காந்தி தமிழ்நாட்டின் பக்கம் தீவிரமாக பிரச்சாரம் செய்யவில்லை. அதற்கு காரணம் செல்வ பெருந்தகை, திமுகவினுடைய ஜால்ராவாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை. அதே போல திமுகவின் தயவுக்கு காத்திருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம், இவர்களை போன்ற சிலர் இந்த முடிவை மாற்றிவிட்டார்கள். இல்லாவிட்டால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அல்ல, தாவேகா காங்கிரஸ் திருமாவளவன் சேர்ந்திருந்தால் அதுதான் முதன்மை சக்தியாகவும் அந்த கட்சிக்கும் அந்த அணிக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்கிற நிலை உருவாகியிருக்கும். திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். பாரத பிரதமருக்கு எதிராக தமிழக முதல்வர் பயன்படுத்திய அந்த எச்சரிக்கை போன்ற விஷயங்கள், மிரட்டல், இதெல்லாம் திமுக தொண்டர்களிடம் கைத்தட்டல் வாங்குவதற்கு உதவலாம். ஆனால் அது ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கு பண்பாடான ஒரு அறிக்கை அல்லது வீடியோ என்று நான் பார்க்கவில்லை. 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். அதை மிரட்டல் நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டு எல்லையில் திருத்தணியை தாண்டினால் உங்கள் கட்சிக்கு செல்வாக்கே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அகில இந்தியாவை ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா. பிரதமரை மிரட்டி பார்த்தெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க செய்து விடுவீர்கள் என்கிறீர்கள். எப்படி பண்ண முடியும்? நீங்க பண்ணிடுவீங்களா? சென்ட்ரல் போர்சஸ் இறக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வாய்ச்சவடால் பேசிதான் 1974, 75 திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட திருமதி இந்திரா காந்திக்கு எதிராக மிரட்டல், எச்சரிக்கை, இதையெல்லாம் கோயம்புத்தூர் மாநாட்டில் திமுக செய்தது. அதற்குரிய பலனை, வினையை மிசாவின் மூலம் திமுக அனுபவித்தது. 75 ஜெயில போட்டு பின்னி எடுத்துட்டாங்க திமுகவை. தொகுதி மறுவரை சம்பந்தமாகவோ மகளிருக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவோ உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் கட்சியின் கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிரட்டுகிற வேலையெல்லாம் வேணாம். நீங்க மிரட்டுறது யாரை மிரட்டலாம்னா இந்த அப்பாவி யூடியூபர்ஸ், அவங்கள தான் மிரட்ட முடியும். சவுக்கு சங்கரை தூக்கி திரும்ப திரும்ப உள்ள போடுறீங்க. ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்த பிறகும் கூட அதே வேலையில் ஈடுபடுகிறீர்கள். உங்கள் மிரட்டல் தமிழ்நாட்டுக்குள் செல்லுபடியாகும். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போ சமீபத்தில் முதல்வர் அவர்கள் ஒரு வீடியோ, ஒரு காணொலி வெளியிட்டாங்க, 4 நிமிஷ காணொலி. அதில் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எப்படின்னா, பாஜக எச்சரிக்கையே விடுக்கிறேன், இது மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறீங்க, குறிப்பாக தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழலை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, நீங்கள் மறுபடியும் 60களில் பார்த்த திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையை ஓப்பனாகவே விடுக்கிறாரு. ஏன் இந்த சூழல்? பாரத பிரதமருக்கு எதிராக தமிழக முதல்வர் பயன்படுத்திய அந்த எச்சரிக்கை போன்ற விஷயங்கள், மிரட்டல், இதெல்லாம் திமுக தொண்டர்களிடம் கைத்தட்டல் வாங்குவதற்கு உதவலாம். ஆனால் அது ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கு பண்பாடான ஒரு அறிக்கை அல்லது வீடியோ என்று நான் பார்க்கவில்லை. நான் மிகுந்த மதிப்போடு சொல்கிறேன், முதலமைச்சர் இந்த மிரட்டலெல்லாம் பிரதமரிடம் விடப்படாது. பாரத பிரதமர் இன்றைக்கு சர்வதேச அரங்கில் மதிப்புமிக்க தலைவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் பல மாநிலங்களை ஆளுகிற கட்சி. தமிழ்நாட்டு எல்லையில் திருத்தணியை தாண்டினால் உங்கள் கட்சிக்கு செல்வாக்கே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அகில இந்தியாவை ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா. பிரதமரை மிரட்டி பார்த்தெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க செய்து விடுவீர்கள் என்கிறீர்கள். எப்படி பண்ண முடியும்? நீங்கள் பண்ணிடுவீங்களா? சென்ட்ரல் போர்சஸை இறக்குவாங்க. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் தமிழ்நாட்டை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பிரதமருக்கும் தெரியும். இன்னொன்று, இந்த மாதிரி எல்லாம் வாய்ச்சவடால் பேசிதான் 1974, 75 திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட திருமதி இந்திரா காந்திக்கு எதிராக மிரட்டல், எச்சரிக்கை, இதையெல்லாம் கோயம்புத்தூர் மாநாட்டில் திமுக செய்தது. அதற்குரிய பலனை, வினையை மிசாவின் மூலம் திமுக அனுபவித்தது. 75 ஜெயிலில் போட்டு பின்னி எடுத்துட்டாங்க திமுகவை. இந்திரா காந்தி, அந்த இந்திரா காந்தியிடம் மீண்டும் சரணடைந்தீர்கள், அது வேற விஷயம். ஆகவே இந்த மாதிரியான வாய்ச்சவடால் உங்களுக்கு எதிராகத்தான் போயிருக்கிறது என்பதை கடந்த காலத்தை நினைவுபடுத்தி கொண்டு முதலமைச்சர் பேச வேண்டும். தொகுதி மறுவரை சம்பந்தமாகவோ மகளிருக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவோ உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் கட்சியின் கருத்துக்களை
நாடாளுமன்றத்தில் கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் பொதுவெளியில் மிரட்டி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் எம்பிக்களுக்கு பேசுவதற்கு வாய் இல்லையா, இல்லை திறன் இல்லையா, இல்லை பாயிண்ட் இல்லையா? பிரதமரை போய் முதலமைச்சர் மிரட்டி கொண்டிருக்கிறார், நாட்டினுடைய பிரதமரை. ஆகவே இந்த மிரட்டுகிற வேலையெல்லாம் வேணாம். நீங்கள் மிரட்டுறது யாரை மிரட்டலான்னா இந்த அப்பாவி யூடியூபர்ஸ் அவங்கள தான் மிரட்ட முடியும். சவுக்கு சங்கரை தூக்கி திரும்ப திரும்ப உள்ளே போடுறீங்க. ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்த பிறகும் கூட அதே வேலையில் ஈடுபடுகிறீர்கள். உங்கள் மிரட்டல் தமிழ்நாட்டுக்குள் செல்லுபடியாகும். திருத்தணியை தாண்டினால் உங்கள் மிரட்டலுக்கு எவரும் பயப்பட மாட்டான். ஆகவே முதலமைச்சர் பிரதமர் மிரட்டல் சர்வ அலட்சியமாக பாரதிய ஜனதா எதிர்கொள்ளும். பாரதிய ஜனதா முதலமைச்சரின் மிரட்டலை பொருட்படுத்தாது. அண்ணாமலை திரும்ப மிரட்டி இருக்கிறார். இன்றைக்கு அண்ணாமலையினுடைய பேச்சு இன்றைக்கு காலையில் நான் பார்த்தேன். எல்லோரும் புழல் சிறைக்கு போய்விடுவீர்கள் ஜாக்கிரதை என்றார். எல்லாருமே நீ கேஸை வச்சுட்டு டெல்லியை மிரட்டுறீங்களான்னு கேட்குறாரு. உங்கள் மந்திரிங்க 7-8 பேர் மேலே கேஸ் இருக்குது. ஆகவே இந்த மிரட்டல் ஊழல் மிரட்டல்லாம் எங்களிடம் எடுபடாது. புழல் சிறையில் கம்பி எண்ணுவார்கள் உங்கள் அமைச்சர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. ஆகவே அவர்கள் பதிலுக்கு அப்படி செயல்பட முடியும். ஆகவே பார்த்து பேச வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருக்கு நான் கூறக்கூடிய பணிவான யோசனை. ஒரு பக்கம் மிரட்டல் விடுறாரு, இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவோட நாணயத்தை வெளியிடறதுக்கு ராஜ்நாத் சிங் அவர்களை இங்கே அழைக்கிறாங்க. இதை நீங்கள் அவர் மிக்ஸ் பண்ணி பண்ணுவார் சார். நான் சொல்கிறது ஒரு முதலமைச்சராக அவர் பேசியது தரமற்றது, அவருடைய வகிக்கிற பதவிக்கு பொருத்தமற்றது. பாரத பிரதமரை எச்சரிக்கிறேன், தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். ரெண்டாவது, இந்த மாதிரி வீரவசனெல்லாம் பழைய காலத்தில் பேசி பிறகு மண்டிட்டுட்டீங்க. யாரை பற்றி பேசுனீங்களோ அவங்கள பற்றியே மண்டிட்டீங்க. அவ்வளோ ஏன் கூட நட்பு கேடாய் மொழியுன்னார் கருணாநிதி சொன்னார், கலைஞர் சொன்னார். அதன் பிறகு என்ன பண்ணார்? அதே காங்கிரஸில் மண்டிட்டு விட்டார்கள். மாடியில் ரைடுன்னு ஒன்று 63 சீட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு 2G சமயத்தில். மாடியில் ரைடு சார், கீழே குலாம் நபி ஆசாத் பேசுகிறார். இந்த வீரவசனம் பேசின முதலமைச்சர் அப்போ என்ன பண்ணார்? இந்த ரைடுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படி குலாம் நபி ஆசாத்தை வாசல்லேருந்து கிளம்பி வெளியே போங்க அப்படின்ட்டிங்களா? சலாம் போட்டு 63 சீட்டை தட்டில் வச்சு கொடுத்தீங்க. ஆகவே இந்த வீரவசனம் எல்லாம் வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. அப்படி இருக்கும்போது இப்போது பிரதமர் அவர்கள் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பேச வராங்க தேர்தல் சமயத்தில். ஆனால் இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி வராதுக்கான காரணம் என்ன சார்? ராகுல் காந்திக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்ததில் முழு விருப்பம் இல்லை என்பது வெளிப்படையான செய்தி. ராகுல் காந்தி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கத்தான் விரும்பினார். அது ஒரு விருப்பமா இல்லை? இப்போ சிந்தூர் ஆபரேஷன் இருங்க வரேன். தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் அதிக சீட்டுகள் பெற முடியும், அதிக இடங்களில் வெற்றி பெற முடியும், அந்த கூட்டணியை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் ராகுல் காந்தியிடம் எடுத்து கூறி அவர் அதில் கன்வின்ஸ் ஆகிவிட்டார். ஆனால் திமுகவுக்கு வால் பிடிக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போன்றவர்கள் ப. சிதம்பரத்தின் துணையோடு மல்லிகார்ஜுன கார்கேவை பிடித்து அதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றி அவர் வழியாக திருமதி சோனியா காந்தியை பிடித்து அவருடைய மனதை மாற்றி கடைசி நேரத்தில் திமுக கூட்டணி வந்தது. இதில் ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை. ஆகவே ராகுல் காந்தி தமிழ்நாட்டின் பக்கம் தீவிரமாக பிரச்சாரம் செய்யவில்லை என்பதுதான் பலரது பார்வை. என்னுடைய கருத்தும் அதுதான். என்ன ஒரு காரணம் சொன்னாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அதனால வராமல் இருக்காரு, வந்துருவார் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சாலும் இன்னமும் இங்கே என்னன்னு கூட எட்டி பார்க்கல. இல்லை, ஓரிரு நாட்கள் அவர் பிரச்சாரத்திற்கு ஏதாவது இடத்துக்கு வரக்கூடும். ஆனால் ராகுல் காந்திக்கு திமுக கூட்டணியில் முழு மனதாக விருப்பம் இல்லை என்பதுதான் உண்மை நிலை. திரு மாணிக்கம் தாக்கூர், அதே போல வெவ்வேறு பிரதிநிதிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய 1-2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல மாவட்ட தலைவர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் கருத்து கேட்டபோது கூட்டாகவும் கருத்து கேட்டார்கள், தனிப்பட்ட முறையிலும் கருத்து கேட்டார்கள். தனிப்பட்ட முறையில் கருத்து கேட்டபோது பலர் தெரிவித்த கருத்து தாவேகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதுதான். அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த முடிவு திணிக்கப்பட்டது. அதற்கு காரணம் செல்வ பெருந்தகை, திமுகவினுடைய ஜால்ராவாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, அதே போல திமுகவின் தயவுக்கு காத்திருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம், இவர்களை போன்ற சிலர் இந்த முடிவை மாற்றிவிட்டார்கள். இல்லாவிட்டால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அல்ல, தாவேகா காங்கிரஸ் திருமாவளவன் சேர்ந்திருந்தால் அதுதான் முதன்மை சக்தியாகவும் அந்த கட்சிக்கும் அந்த அணிக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்கிற நிலை உருவாகியிருக்கும். திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். இந்த கோவம் களத்தில் எப்படி சார் வேலை செய்ய தோணும்? இல்லை, தமிழக திமுக கூட்டணியில்
சலசலப்புகள் உருவாகி இருக்கின்றன. காங்கிரஸ் வேட்பாளர்கள் சிலர் தொகுதிகளில் திமுக காரர்கள் வேலை பார்க்கவில்லை. அதேபோல தேமுதிக இடங்களில் விசிக வேலை பார்க்கவில்லை. இந்த கூட்டணிக்குள் சலசலப்பு, கூட்டணிக்குள் பிரச்சனை என்பது திமுகவுக்குள் இருக்கிறது. இதன் காரணமாக சில தொகுதிகள் திமுகவுக்கு பறிபோக, அந்த அணிக்கு பறிபோவதற்கு, அந்த அணி தோற்பதற்கு, சில தொகுதிகளில் தோற்பதற்கு வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.